நம்மக்கிட்ட நகை இல்லை அப்படின்றது நம்ம உறவுகள் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அங்கே நம்ம வித்தியாசமாக ஒரு புதுசாக ஒரு செயினோ புதுசாக ஒரு நெக்லஸோ போட்டுட்டு போய் நிற்கும்பொழுது, இவங்ககிட்ட அந்த செயினே இல்லையே, இவங்ககிட்ட அந்த நெக்லஸே இல்லையே, எங்கேயும் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கா அப்படின்னு நினச்சிடுவாங்க. அதனால அவங்களுடைய எண்ணங்களுக்கெல்லாம் நாம் அங்கே தீனி ஆகக்கூடாது. அதனால நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நாம் திருப்தியாக போட்டுட்டு போகணும். ஒன்றுமே இல்லையா, மஞ்சள் கயிறை விட உசத்தியான ஒரு நகை எதுவுமே கிடையாது. அதனால உங்களுக்கு சொல்கிறேனே, நானுமே அந்த சூழல்லாம் வந்து அனுபவிச்சிருக்கேங்க. எனக்குமே இப்போ இருக்கக்கூடிய அந்த ஓரளவுக்கு வசதின்றது அப்போ கிடையாது. ரொம்ப திருமாங்கல்ய கயிறு மட்டும்தான் இருந்தது. அந்த திருமாங்கல்ய கயிறோடவே எவ்வளவோ பெரிய பெரிய திருமணங்கள், எவ்வளோ பெரிய பெரிய விசேஷங்கள்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன், அட்டன் பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட யாரும் எந்த கேள்வியும் கேட்கவும் மாட்டாங்க. இருந்தால் தான் போட்டு வந்திருப்போம்ல. இல்லை, இப்படி வந்திருக்கேன், என்னுடைய கணவர் எனக்கு இருக்காரு தங்கம் மாதிரி, அவர் கட்டின திருமாங்கல்ய கயிறு இருக்குது, இதை விட வசதியானது என்ன இருக்குது அப்படின்றது எப்போதுமே நான் நினச்சிப்பேன். இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. நம்மக்கிட்ட இல்லை நகைன்றதுக்காக அடுத்தவங்க கிட்ட வாங்கி போட்டு போகிறது, இல்லை யாராவது கேட்குறாங்க அப்படின்றதுக்காக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நகையை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் வச்சுக்காத, நாளைக்கு இதெல்லாம் பெரிய மனஸ்தாபத்தில் கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்வாங்க. அதனால் உங்ககிட்ட இருக்கிறத திருப்தியாக போட்டு போங்க. இல்லை அப்படின்னாலும் திருமாங்கல்ய கயிறுக்கு நல்ல பழுக்க பழுக்க மஞ்சள் தேய்ச்சி, அந்த மஞ்சள் கயிறோடு ஒரு திருமணமோ ஒரு விசேஷமோ ஒரு கோயிலோ ஒரு ஏதாவது ஒரு நிகழ்வுக்கோ நீங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமான ஒரு செயல் அதுதான்.